அன்னைக்கு எப்பவும் போலவே காலை பொழுது பரபரப்பா இருந்துச்சு. மிளகு மாமா தன்னோட பையன் சில்லிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இல்ல சில்லி, என் பேச்ச நீ ஏம்ல கேட்க மாட்டீங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஊர் சுத்தாத, சும்மா தெரியாத கேட்கணும்ல. வீட்டுல எத்தனை வேலை கிடக்கு, ஒரு வேலையும் பாட்ட மாட்டேங்கிற. சும்மா ஊர் சுத்துறா, சோறு தட்டுல வந்து உட்காந்துருமா. வயசாகிட்டே போகுது தவிர மண்ணில் ஏதாச்சும் மூளை இருக்கால? சொல்றத கேளு. அப்ப சில்லி இப்படி சொல்லிச்சு. எப்ப எப்ப பார்த்தாலும் என்ன எதுக்கு திட்டிக்கிட்டே இருக்கிய? நான் எங்க சும்மா இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸல் கூட சேர்ந்து வாழ்க்கை எப்படி முன்னேறலாம்னு யோசிச்சுக்கிட்டு திரியேன். நீங்க வேற எப்ப பார்த்தாலும் ஊரு பூரா என்ன சும்மா தெரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. பிறகு எனக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? நீங்க பாட்டுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருவிய, நாளா கஷ்டப்படுவேன். அப்ப மிளகு மாமா இப்படி சொன்னாரு. இல்ல சில்லி, உனக்கு கல்யாணம் ஒரு கேடால வீட்டுல ஒரு வேலையும் கிடையாது, தெரு பூரா ஊர் சுத்திக்கிட்டு தெரியனா எப்பெல்லாம் உனக்கு போய் நான் பொண்ணு பாக்குறது? என்னன்னு சொல்லி என் பையனுக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேட்க என்ன திட்ட மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி பொண்ணுக்குன்னு பேசி பாருல, செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துக்க. ஒழுங்கா ஒரு வேலைய பார்த்து முன்னேற வழிய பாரு. அப்படி மிளகு மாமா சொன்னதுமே சில்லி அங்க இருந்து பயத்துல ஓடி போயிருச்சு. சில்லி வந்து வழக்கம் போல தன்னோட நண்பர்களை மீட் பண்ணுச்சு. ஸ்ட்ராபெரி இப்படி சொல்லிச்சு. என்ன சில்லி மக்கா, உன்னைய உங்க அப்பா விரட்டி அடிச்சுட்டாவலாம்? பொண்ணை பத்தி எதுக்குல பேசுனேன் இப்ப போய்? வேற உனக்கு அடி விழாம என்னத்த செய்யும்? எனக்கு உன்னை நினைச்சா சிரிப்பு தம்ல வருது. இல்ல நீ அவனை மட்டும் சொல்லியா? உங்க அப்பாட்ட நீ நேத்து கேட்டுட்டு தெரு புறா விரட்டி விரட்டி அடிச்சது எங்களுக்கு தெரியும்ல. ஊரே உன்னைய பார்த்து சிரிச்சுச்சான். இந்த நிலைமையில நீ சில்லிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சரில, நமக்கு இன்னும் ஒரு காலம் வரும், பாப்போம். சரி விடுங்க, இதெல்லாம் நம்ம வழக்கம் போல வாங்குறதா இல்ல. நம்ம ஃப்ரெண்ட காணோம், வெங்காயத்தை எங்க? வெங்காயத்தை போய் தேடிட்டு வருவோம். வெங்காயம் இல்லைன்னா இந்த கூட்டத்துல கலையே கட்டாது. அவன் வந்தா தான் கண்ணுல தண்ணி ஒழுக ஒழுக பேச முடியும். வாங்க போலாம். அப்படி பேசிக்கிட்டு தன்னோட வெங்காய நண்பனை தேடி எல்லாரும் போனாங்க. 3 பேர் போய் பார்க்கும்போது வெங்காயம் ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருந்துச்சு. அத பார்க்கும்போதே ரொம்ப பாவமாவும் இருந்துச்சு. அப்ப நண்பர்கள் இப்படி கேட்டாங்க. ஏல வெங்காயம், எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? உனக்கு எல்லாரையும் அளவுச்சு தரல பழக்கம். இன்னைக்குதான் உன் கண்ணுல நான் கண்ணீரையே பார்க்க மாக்கா. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? உன் ஜோக கதையை எங்க கிட்ட சொல்லு, கேப்போம். நாங்க இப்பதான் உன்னைய பார்க்கணும்னு ஆர்வமா வந்தோம், நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பார்த்தாலே உன்னைய பார்த்தா எனக்கு அழுக வருது, என் கண்ணு எரியுதுன்னு எல்லாரும் புலம்புறாங்க. நான் கஷ்டப்படுறேன், அது உங்க கண்ணுக்கு தெரியுதா? நண்பர்கள்ல எதுக்கு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கீங்க, நான் மட்டும்தானே இப்படி இருக்கேன். அப்படி சொல்லிட்டு வெங்காயம் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சில்லி இப்படி சொல்லிச்சு. இது கலர்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் பார்க்கதாம்ல பல பலன்னு இருப்பேன். ஆனா என்னைய கொஞ்சமா வாயில வச்சாலும் அடுத்தவங்க கண்ணுல தண்ணி தான் வரும். இல்ல மக்கா, என்ன சொல்ற? உன்னைய வாயில வச்சா கூட அழுவாங்களா? நான் என்ன மட்டும்தான் அந்த மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா ஸ்ட்ராபெரியும் கத்திரிக்காயும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கவன் பாரு. அப்ப நான் மட்டும்தானே இப்படி இருக்கேன்? இல்ல, நானும் நீயும் தான் இப்படி இருக்கோம். இல்ல மக்கா, உன்னைய யாருக்கு பிடிக்கலன்னா என்னல, நீ எங்களோட உயிர் நண்பே. நீ எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காய்கறிகள் எவ்வளவு எடுத்து சொல்லியுமே வெங்காயம் தன்னோட நிலைமையில இருந்து மாறவே இல்ல. அதனால மிளகு மாமா கிட்ட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணாங்க. மிளகு மாமா கிட்ட வந்ததும் மிளகு மாமா இப்படி பேசினாரு. இல்ல வெங்காயம், உன் கண்ணுல எல்லாம் கண்ணீர் வருமால? ஆச்சரியமா இருக்கு. சரில, இப்போ உன் கஷ்டம் என்ன? உன்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது தானே? எங்களை விட எல்லாருக்கும் உன்னை தம்ல அதிகமா பிடிக்கும். நாங்க சமையல்ல அதிகமா இருக்கிறத விட நீ தம்ல அதிகமா இருப்ப. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. என்ன, நீ கொஞ்சம் கண்ணை எரிய வைப்ப, அவ்வளவுதான். ஆனா உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்க கூட சமையல்ல எப்பவாதுதான் அது இருப்போம். நீ எப்பவுமே எல்லா சமையல்லையுமே இருப்ப. நீ இல்லாம எந்த சமையலும் முழுமையடையாது. அட ஆமா மாமா, என்னோட குணம் கண்ணை எரிய வைக்கிறதுதான். ஆனா என்னோட டேஸ்ட் மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா சாப்பாடுலயும் நான் தான் அதிகமா இருப்பேன். இனிமே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். வெங்காயம் அப்படி சொன்னதுமே மிளகு மாமா இப்படி பேசினாரு. இங்க பாருங்க மக்கா,
எல்லாருக்கும் என் தனித்தனியான ஒரு குணம் இருக்கு. இப்ப என்ன எடுத்துக்கிட்டா காரம் கம்மி, ஆனா எனக்கு கோவம் அதிகமா வருது இல்ல. அதே மாதிரிதான் ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு டேஸ்டும் ஒவ்வொரு குணமா இருக்கு. அது அவங்க அவங்க தேவைக்கு ஏத்தாப்புல நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இதுல யாரும் உயர்ந்தவங்களும் இல்ல, தாழ்ந்தவங்களும் இல்ல. இனிமே யாரும் யாரு கூடயும் யாரையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது, சரியா? மக்களுக்கு நம்ம எல்லாரையும் பிடிக்கும், அப்படிதானே மக்களே? அன்னைக்கு காலை பொழுது ரொம்பவே பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்துச்சு. வானம் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. அப்ப லூசி புறா தண்ணி குருவியை பார்க்கறதுக்காக வந்துச்சு. தன்வி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டுக்கு ஒரு பறக்காத பறவை வந்திருக்கு. அந்த பறவை ஒரு போட்டி வச்சிருக்கு. அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு ஜொலிக்கிற தங்க வீடு பரிசா கிடைக்குமா. நானும் நீயும் போய் சேரலான்னு வந்திருக்கேன், வா. லூசி அக்கா, எனக்கு இந்த போட்டியெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு இருக்க வீடே போதும். இந்த வீடே ரொம்ப கம்ஃபர்டாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கு. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? நீங்கள் போய் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசை ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி தானே. ஐயோ தன்வி, உன்னோட திறமை உனக்கு தெரியல. நம்ம கண்டிப்பாக போய் சேர்றோம். நான் உன் பேரை சொல்லத்தான் போகிறேன். லூசி அக்கா, எனக்கு வீட்டிலேயே நிறைய வேலை இருக்கு. நான் அதை பார்த்துட்டு எப்படி போட்டிக்கு வர முடியும்? நீங்கள் போய் சேருங்க. முடியவே முடியாது. உன் பேரை கண்டிப்பாக நான் கொடுக்க தான் போகிறேன். நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தங்க விட ஜெயிக்க தான் போகிறேன். நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்படி சொல்லிட்டு லூசி புறா அங்கேருந்து போயிருச்சு. தன்வியும் எவ்வளவு சொல்லியும் லூசி புறா கேட்கவே இல்லை. மறுநாள் போட்டிக்கு எல்லாருமே தயாராக இருந்தாங்க. லூசி புறா தன்வியோட பேரை கொடுத்து சேர்த்து விட்டுருச்சு. அப்போ பணக்கார பறவை இப்படி சொல்லுச்சு. பறவைகளே, எனக்கு ரொம்பவே இசைனா பிடிக்கும். அதனால தான் உங்களை பாட வச்சு கேட்கலான்னு வந்திருக்கேன். நான் பாட்டு போட்டி வச்சு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தங்க வீட பரிசாக கொடுப்பேன். போட்டியில் லூசி புறா, தன்வி குருவி, அப்புறமா சொட்டுக்கிளி, ராணிக்காகம் எல்லாருமே கலந்துருந்தாங்க. அந்த போட்டியும் ஜெகஜோதியாக ஆரம்பிச்சது. ஆனால் காலுக்காகம் மட்டும் எப்போ போலவே தன்னோட திருட்டுத்தனத்தை ஆரம்பிச்சுது. தண்ணியில் ஏதோ ஒரு வகையான மருந்தை கலந்து வச்சுட்டு பறவைகளுக்கு கொடுக்க நினச்சிது. ஆஹா, எல்லாரும் போட்டியில் சேர போறீங்களா? என்னோட மனைவி ராணி மட்டும்தான் அந்த தங்க விட பரிசா வாங்கணும். இந்த தண்ணியை உங்களுக்கு தந்து உங்கள் குரலையே நான் போக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பாட்டு படித்து ஜெயிக்கிறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். அப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் எல்லோருக்குமே தாகமாக இருக்குன்னு சொல்லி தண்ணீரை கொடுக்க ஆரம்பிச்சுது. பறவைகளே, நீங்கள் எல்லோரும் போட்டியில் சேர போகிறீங்க. ஆனால் உங்கள் தொண்டையை நீங்கள் ரெடி பண்ணி வைக்க வேணாமா? உங்கள் குரல் அப்போ தானே எல்லாருக்கும் கேட்கும். தண்ணீரை எடுத்து குடிங்க. அப்படி சொன்னதுமே லூசி புறா, சோட்டுக்கிளி எல்லாருமே தண்ணியை குடித்தாங்க. ஆனால் தண்ணி ஒரு கிளாஸ் மட்டும் கீழே கொட்டிருச்சு. அப்போ காலுக்காக இப்படி சொல்லிச்சு. ஐயையோ, ஒரு கிளாஸ் தண்ணி கொட்டிருச்சே. தன்வி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு தண்ணீர் போய் எடுத்துட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் பொறு. அப்போ தன்வி குருவி இப்படி சொல்லுச்சு. ஐயோ காலு அண்ணா, நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ எந்த ஒரு தாகமும் இல்லை. நான் போட்டியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாவே தண்ணீர் குடிச்சிக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்படி தன்வி குருவி சொன்னதுமே காலுக்காகவும் தன்னோட பிளான் கெட்டு போனதை நினச்சி கவலைப்பட்டுச்சு. போட்டி ஆரம்பிச்சதுமே சோட்டுக்கிளி பாட ஆரம்பிச்சது. நாங்கள் தான் கிளி, பொங்கடா தள்ளி, இல்லைன்னா போட்டுருவேன் தள்ளி தள்ளி. சோட்டுக்கிளி பாடுறதை கேட்டுட்டு மற்ற பறவைகள் எல்லோருமே காதில் கையை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு அவ்வளவு கேவலமாக இருந்துச்சு. அடுத்தது ராணிக்காகவும் பாட ஆரம்பிச்சுது. நாங்கள் தான் காகம், நைட்டில் வரும் தூக்கம், பொங்கடா நீங்கள், பொங்கடா நீங்கள், நாங்கள் தான் காகம் தூக்கம். அதுக்கப்புறம் லூசி புறா பாட ஆரம்பிச்சது. நாங்கள் தான் புறா, மலையாளத்தில் பேசுகிறதுக்கு பாரா, நாங்கள் வானத்தில் பறப்போம், நாங்கள் வானத்தில் பறப்போம், நாங்கள் தான் புறா புறா புறா. கடைசியாக தன்வி குருவி பாட ஆரம்பிச்சது.
நான் தான் தன்வி, என் பேர் தன்வி. நான் ஒரு பறவை, பார்க்க அழகான பறவை, பறவை பறவை. எல்லா பறவைகளுமே பாடி முடிச்சதும் பணக்கார பறவை இப்படி சொல்லுச்சு. ஐயோ, மற்ற பறவைகள் பாட்டெல்லாம் என்னால் கேட்கவே முடியல. தன்வி, நீ ரொம்ப அழகா பாடுற. உன்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பறவைகளே, இதுல இருந்து யாரு ஜெயிச்சான்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். என் காதுக்கு இனிமையா இருந்த பாட்டு தன்வியோட பாட்டு தான். அதனால அதை தங்க வீட்டை ஜெயிச்சது நம்ம தன்வி குருவி தான். ஒரு வழியா தன்வி குருவி பாட்டுல ஜெயிச்சு தங்க வீட பரிசா அடைஞ்சிருச்சு. அந்த தங்க வீடை பார்க்கறதுக்கு ரொம்பவே பளபளப்பாகவும் எல்லா சகல வசதிகளோடையும் சூப்பரா இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே தங்கத்திலான ஒரு கட்டிலும் இருந்துச்சு. அதுல படுத்துக்கிட்டு தன்வி குருவி ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. குறுக்கு வழிக்கிற ஜெயிக்கணும்னு நினைச்ச ராணிக்காகவும் காலுக்காகவும் தூரத்துல இருந்து தங்க வீட்டை பார்த்து தங்களோட இயலாமையை நினைச்சு கஷ்டப்பட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, குறுக்கு வழியில எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினைச்சா நமக்கு கடைசியில ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும்.